ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க மக்களே, இன்னைக்கு ரிவர்ஸ் வில்லன்ங்கிற மாங்காவோட நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ள போலாமா மக்களே? போன சாப்டர் எதோட முடிச்சிருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் டைகர் ஸ்குவாடோட சண்டை போட்டுட்டு கிடப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கிளானுடைய யங் சன் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் வந்திருப்பான். அவன் வந்தது மட்டும் கிடையாது, அவனோட ஆட்களயே புடிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. அதோட தான் முடிச்சிருப்பாங்க. அப்ப அங்க வந்து ஹியூகோ இருந்துகிட்டு, தன்னுடைய ரெட் ஸ்குவாட் இருக்கிற எல்லா ஆர்மியும் புடிச்சு, அந்த எனர்ஜி ட்ரெயின் டெக்னிக் மூலம் இருக்கிற எல்லா எனர்ஜியும் உறிஞ்சிக்கிட்டு கிடப்பான். இதெல்லாம் பார்த்து அந்த லீடர் இருந்துகிட்டு, ரெட் டைகர் ஸ்குவாடோட லீடர் இருந்துகிட்டு, உங்களுக்கு யங் மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு? நீங்க ஏன் இந்த மாரி பண்ணிட்டு கிடக்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அவனும் சொல்லிட்டு பின்னாடி போயிருவான் ஹியூகோ இருந்துகிட்டு, நீங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு கிடக்குறீங்க? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஹியூகோ வந்துட்டு ஒண்ணு சொல்லுவான். என்ன சார் நீங்க பண்ண ப்ராமிஸ நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு கிடக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் டைகர் ஸ்குவாடோட லீடரும் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்புறம் ஒரு விஷயம் என்னது, ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ நம்ம மிலிட்டரி செல்லுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோம்ல, இந்த நாட்டுக்காக உயிர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இவங்களும் உறுதிமொழி எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஹியூகோ இருந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு மூலையில் உட்காந்துருக்கும்போது, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா பயிற்சிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடருக்கு இவன் தான் வந்து சொல்லியிருப்பான். அதுக்கு வந்துட்டு, நான் 4 முழுக்காகவும் ட்ரைனிங் எடுக்கிறேன், அப்போ இருந்தாலும் நான் பவர்ஃபுல்லாக மாற மாட்டேறேன், அப்போ ட்ரைனிங் எடுக்கல என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கும்போது, அது என்ன பிரச்சனை இல்லைங்க மாஸ்டரு, நான் இனிமேல் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக மாறுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாலே நீங்கள் எனக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஹீரோவும் கேட்குறான். அது என்ன டவுட் எங்க மாஸ்டர், கண்டிப்பாக நான் உங்களை பயிற்சி எடுத்துட்டு இந்த கிளான்லேயே நீங்கள் தான் பவர்ஃபுல்லான ஆளை நான் மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். இதை கேட்ட சின்ன வயசு ஹீரோ இருந்துக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்குவான். அப்போ வந்துட்டு கண்டிப்பாக நான் பவர்ஃபுல்லாக மாறி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது, கண்டிப்பாக நான் மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் இந்த ரெட் டைகர் கிளானோடைய லீடர் வந்து நினச்சி பார்க்குறான். அப்படிலாம் நம்ம எங்கள் மாஸ்டராக எப்படி மாறி கிடக்குறதுன்னு. அப்போ அவர் வந்துக்கிட்டு, நீங்கள் ரொம்ப பண்ணால் யோசிக்க வேணாம், நீங்கள் வெறும் எனக்கு அடிமை மட்டும்தான், நீங்கள் வெறும் டூல் மட்டும்தான், அவங்கள நாங்கள்லாம் யூஸ் பண்ணிக்குவோம், அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவனுடைய பிளட் ட்ரெயினிங் டெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணிடுவான். அதை யூஸ் பண்ணி வந்துட்டு மொத்த எனர்ஜியும் அவன் உறிஞ்சிட்டுருவான். அப்போ கூட அவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்து போவார். உடனே ஹீரோ பக்கம் திரும்பி, உன்னை நான் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன் போல இருக்கு, என்னை அதுக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லப்பா, என்னை கொல்ல வந்தாங்களே நீ கொண்டு சொல்லிட்டு உனக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேலே ஒரு பயங்கரமான ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. நீ தாண்டா என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுறதுக்கு காரணம் நீ மட்டும் தான்டா, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் விட்டு ஹீரோ போட்டு புரட்டு எடுக்கிறான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிக்கிறாங்க. பிளாக் டைகர் கிளானில் யாருமே உயிரோட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம காங்கு வந்து ஆர்டர் கொடுக்குறான். அதுக்கு கேட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சாக்கில் ஒருத்தர் வந்து அப்படியே ஸ்னீக் பண்ணி இவனை கொல்ல வராங்க பாருங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா யாங்க கொல்ல வராங்க. அவன் யாங்க இருந்துட்டு அவனே அந்த கிளானுக்கு ஒரு லீடர் மாதிரி, அது ஹீரோக்கு அடுத்தபடி அவன் சும்மாவாக இருப்பான். போட்டு திருப்பி அடிச்சுட்டு ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. அங்கே எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா என்ன திடீர்னு அமைதியாச்சு, யாரையும் காண, ஒரு இலக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா யாங்கு போய் தெரிச்சு விழுகுறான். என்னடா பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் டைகர் கிளானுடைய லீடர் இருக்கான் பார்த்தீங்களா, அப்போ அந்த இடத்துக்கு வந்திருப்போம். உங்களுக்குன்னா எவ்வளோ தெரிய இருந்துச்சுன்னா, என்னுடைய கிளான் அழிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேத்துக்கும் செமையா அடி விழுகுது. சரிங்களா மக்களே? இவங்க 2 பேத்தையுமே அடிக்கிறது வேறு யாரும் கிடையாது. பிளாக் டைகர் கிளான் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுடைய ஹெட்டான யாங் ஜூன் பார்க் தான் மக்களே. அவன் வந்துட்டு, உங்களுக்குன்னா எவ்வளோடா தைரியம் இருக்கும்? யார்ரா அவங்கள அனுப்புனா? நீங்களாம் யாருடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு நம்ம காங் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் யாரா? நாங்கள் தான் அடமண்டே கிளானோட சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உண்மையை சொல்கிறான். ஒருத்தர் வந்துட்டு வெளியே யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியல, அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்க எல்லாம் சிக்னலும் ஜாமாக இருக்குது, பேரியரையும் உடைக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, யாரா இதுக்கெல்லாத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் பார்த்தீங்கன்னா கோபுறான் பாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சவத்தை உடச்சிட்டு வந்து விழுக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னா நம்ம காங்க இருந்துக்கிட்டு, சீஃப் நீங்களா, நீங்களே இப்படி வந்து விழுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறான் பாருங்க. பிளாக் டயர் கிளம்பு, இவன் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிகோ தான் வந்திருப்பான். பார்க்கும்போதே தெரியும், நிறைய பேர்த்து எனர்ஜி உறிஞ்சு ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறி இருப்பான் கிட்டத்தட்ட. அதெல்லாம் பார்க்குறாங்க, யார் இவன் நம்ம பையனா அப்படின்னு சொல்லிட்டு கிளான் ஹிட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அப்போ கிகோ இருந்துக்கிட்டு, என்ன ஹீரோ உன் கதையை இதோட நம்ம முடிக்க போகிறோம், ஆட்டை இதோட முடிஞ்சதுன்னு சொல்லும்போது, அப்போ இவர் இருந்துக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. டேய் முட்டாள், நான் அவனை ஒன்று யூஸ் தானே பண்ணிக்க சொன்னேன், நீ ஏன் மான்ஸ்டர் மாதிரி மாறி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, அங்கே செக்யூரிட்டி ஒருத்தர் நின்றான் பார்த்தீங்களா, அவனை பிடிச்சி அவனுடைய எனர்ஜி எல்லாத்தையும் உரிய ஆரம்பிக்கிறான் பாருங்க. இதை பார்த்தோன்னே யாங்ஜாம் பார்க்க இருந்துக்கிட்டு, இவனுக்கு என்ன ஆச்சு, பைத்தியம் மாறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃபாதர் நீங்கள் என்ன சொன்னீங்க ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அடே பைத்தியமே, உன்னை ஸ்ட்ராங்காக மாற சொன்னது தான், உன்னை மான்ஸ்டரான மாற சொல்ல, என்னை என்ன செய்ய சொல்கிறீங்க, வீக்காக இருக்கும்போது என்னைய பார்த்தீங்கன்னா நீ வீக்காக இருக்க, என்னோடய பையன் இல்லைன்னு சொன்னீங்க, அப்போ ஸ்ட்ராங்காக மாறும்போது நீ மான்ஸ்டர் மாதிரி இருக்க, அப்போவும் என் பையன் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ நான் எப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவமாக கேட்குறான் பாருங்க. இதெல்லாம் கேட்டு அவர் இருந்துக்கிட்டு ரொம்பவும் கோவப்படுறாப்ப, உடனே கியூவாக இருந்துக்கிட்டு, ஓ! ஒருவேளை நம்ம 2 பேத்துக்கும் போட்டி வேணா வச்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா கேட்பான் பாருங்க. அப்ப இருந்தே நம்ம ஹீரோ வந்துட்டு, ஓஹோ! ஃபேமிலி மேட்டர்னா அப்படிமா வச்சுக்கோங்க. இங்க நான் ஒருத்தன் இருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டைலா உட்காந்துருப்பான். அது சரி, நம்ம ஹீரோ பத்தி தெரியாதா எந்த அளவுக்கு வில்லன்னு?
அப்போ பார்ப்பான் திரும்பி ஹீரோ வந்துட்டு, "ஏன்டா டேய் நீ இன்னும் சாகலையா? உயிரோட தான் இருக்க?" அப்படி கேட்கும்போது, "ஏன்டா நானே உயிரோட இருக்கும்போது என்னோட டீம் மட்டும் எப்படிடா சாவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் பாருங்க. எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது, "அடே செத்த மாதிரி நடிச்சதுனா போதும், எல்லாரும் எழுந்திரிங்கடா" அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இருக்க எல்லாருமே எழுந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. காங்கஞ்சரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்து உடம்புக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இம்மார்ட்டல் பிளட் இருக்குது. அவங்க யாருமே சாக மாட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இம்மார்ட்டல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, "அடே காங் யாங்கு நீங்கள் 2 பேரும் போய் அந்த பேரையார பாதுகாருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அவங்க 2 பேரும் சரி உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சரி இனிமேல் நம்ம சண்டைக்கு யாருமே தொந்தரவு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி முடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, பார்க் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. யாங்சாங் பார்க் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோவை. பயங்கரமாக தான் அட்டாக் பண்ணுறாரு. "பரவாயில்லப்பா நீ கிளான் லீடராக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது அப்படி முன்னாடி பார்க்கும்போது பார்த்தா பின்னாடி இருக்க மாட்டாங்க. அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் வந்து பயன்படுத்துவாப்ல. அதாவது பிளாக் லைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை பயன்படுத்துவாங்க. இதை பார்த்தோன்னா ஹீரோ, "எனக்கு முன்னாடி தானே இருந்தான், எப்படி எனக்கு பின்னாடி வந்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியப்படும் போது பார்த்தீங்கன்னா, "உனக்கு ஸ்பீடுனா பத்தாது, திரும்பி நான் உன் பின்னாடி தான் நிற்கிறேன்னு" சொல்லிட்டு திரும்பி நம்ம ஹீரோ மேலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அடிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறான். இவர்கிட்ட என்ன அபிலிட்டி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அபிலிட்டி இருக்குது. ஓ அதனால தான் இந்த மாதிரி பிளாக் கலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திங்க் பண்ணுறான். அப்போ அவர் இருந்துக்கிட்டு, "இன்னைக்கு உன் கதையை நான் முடிக்காமல் விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சு எக்கச்சக்கமாக நம்ம ஹீரோ மேலே அடிக்கும்போது நம்ம ஹீரோ அதுலேருந்து அசால்ட்டாக தவிக்க ஆரம்பிச்சிட்டான். "உன்னுடைய பவர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் நான் இவ்வளோ வரைக்கும் ஆக்டிங் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமாக ஒரு சிவனில் போட்டுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போய் நிற்க ஆரம்பிக்கிறான். "அப்போ இது வரைக்கும் நீ அடிச்ச, நான் வாங்கிக்கிட்டேன், இப்போ நான் அடிக்கிறேன் நீ வாங்குறியா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு அட்டாக் பண்ண அதுலேருந்து பார்த்தீங்கன்னா யாங்சாங்கும் அசால்ட்டாக நிற்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சுனாமி மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் பயன்படுத்தும் போது அப்போ பார்த்தீங்கன்னா யாங்சாங் வந்து பின்னாடி பார்க்க ஆரம்பிக்கிறான். இவனுக்குள்ளே எப்படி இவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்க இருக்கும்போது, உண்மையா சொல்லப்போனா, "நீ ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்க" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருந்து நம்ம ஹீரோடைய கழுத்த பிடிக்கிறான். பிடிச்சது மட்டும் கிடையாது, இந்த எனர்ஜி ட்ரெயின் டெக்னிக் இருக்குல்ல மக்களே, அது நம்ம ஹீரோ மேலேயே பயன்படுத்துறான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருக்க எனர்ஜி எல்லாம் அப்படியே ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோ வந்து என்ன நினைக்கிறான், இதனால தான் இந்த டெக்னிக் நான் அதிகோட வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ இருந்துட்டு, "பரவாயில்லப்பா உன்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய எனர்ஜி கிடைக்குதா" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா, மொத்த எனர்ஜி நம்ம ஹீரோ கிட்ட ரிட்டர்ன் போக ஆரம்பிக்குது. அப்போ தான் அவர் வந்துட்டு யாங்சாங் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, "அடே பாய்பில அவனை விட்றா, திரும்பி எப்படி அவனுக்குள்ளேயே எனர்ஜிலாம் போகுது, நீங்கள் ரொம்ப லேட்டாக கணிச்சிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன்டா நான் பல வருஷமாக உயிரோட இருக்கேன், அப்போ இந்த டெக்னிக் எனக்கு தெரியாதடா" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் அதில் எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணிட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா எனர்ஜியும் அவன் உறிஞ்சு எடுத்துருவான் பாருங்க. இதை பார்த்த அந்த பிளாக் டைகர் கிளானுடைய ஹெட் இருந்துக்கிட்டு யாங்சாங் வந்துட்டு, "என்னுடைய பையனை நீ என்னடா பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. அது மட்டும் கிடையாது, அவனை பார்க்கணுமே, எனர்ஜி மொத்தத்தையுமே நம்ம ஹீரோ உறிஞ்சு எடுத்துருப்பான் ஒன்று விடாம. அப்போ இருந்துட்டு, "என் பையனை திருப்பி குட்றா" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஹெட் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து சண்டைக்கு வராரு பாருங்க. "நான் எப்படி செத்தவனை உயிரோட கொண்டு வர முடியும்? அது உங்களுக்கு ஏதாச்சும் வழி தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் திரும்பி கேட்குறான். வந்தது மட்டும் கிடையாது, இங்கே பவர்ஃபுல்லான அட்டாக்கும் நடக்குது பாருங்க. நம்ம ஹீரோ அடிச்ச அடியில் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் டைகர் கிளானோட ஹெட்டுக்கு பார்த்தீங்களா, அவன் வாயிலேருந்து அப்படியே ரத்த ரத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்போ இருந்துட்டு அவர் இருந்துக்கிட்டு என்ன கேட்குறாருன்னா, "எதுக்கு நீ இவ்வளோ வெறி? எதுக்காக என் கிளானை எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்ச? அதெல்லாம் தெரிஞ்சுக்க உனக்கு அனுமதியே கிடையாது. அது மட்டும் கிடையாது, நீ இது வரைக்கும் எவ்வளோ கிரைம் பண்ணியிருப்ப. அது எல்லாத்துக்கும் பலனா தான் இதை நீ அனுபவிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரே அடியாக அடித்து முடிச்சிட்டான். அப்போ தான் பார்க்குறேன், ஒரு வழியாக சண்டை முடிஞ்சது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுற்றி முற்றியும் பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளானோட ஹெட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலருக்கு கிறிஸ்டல் மாதிரி வெளியே வருது. "ஓஹோ இந்த கிறிஸ்டலா? இது மூலியமா தான் அவன் அந்த ஸ்பேஸ் அபிலிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு கிடந்தானா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் பாருங்க. அவனை ஹீரோ வந்து பார்த்துறான். பார்த்தது மட்டும் லாக் பண்ணிவிட்டு ஹீரோ பயன்படுத்த அவன் இருந்துக்கிட்டு என்ன சொல்லுவான், "நான் யாருன்னு தெரியுமா? என் மேலே மட்டும் கை வச்சுனா என்ன நடக்கும் தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஓ என்ன நடக்கும், நீ யார்?" அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், "நான் பெஞ்சி காலனோட 3வது சன்னு, அது மட்டும் கிடையாது, என்னோட பேர் சிஜி பெஞ்சி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போதும், "டேண்டா நான் ஸ்நாக்கு சாப்பிட்ற மாதிரியே அவன் மொத்த கிளானையும் முடிச்சு விட்ருவேன்டா, என்கிட்டயே வந்து பேசிட்டு கிடக்குறியா" அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக நம்ம ஹீரோ சிரிப்பான் பாருங்க. "சரி நீ இந்த பிளாக் டைகர் கிளானோட கிடையாது, அதுக்காண்டி உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நான் இப்போ என்னம்மா பண்ணுவேன், இந்த பழியில் எல்லாத்தையும் நான் உன் கிளான் மேலே தான் போடுவேனா, நீ எதுக்கு என் கிளான் வேணும், நீ தானே கொன்ன" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்த ஆரம்பிக்கிறான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, "என்னப்பா நீ உயிரோட இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வாய் தர" அப்படின்னு கேட்கும்போது, "நான் உயிரோட தான் போகணும்" அப்படின்னு சொல்லும்போது வாய் தரமா பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் மாதிரி அவன் வாய்க்குள்ளே அனுப்பிச்சி விட்ருவான் ஹீரோ. "என்ன மாத்திரை இது? ஏதோ பாய்சனா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், "இது ஒன்றும் பாய்சனா கிடையாது. இப்போ நீ மட்டும் வெளியே ஏதாச்சும் ஒன்று போய் சொன்னீன்னு வச்சுக்குவ, நான் இங்கே இருந்துக்கிட்டே உன் மைண்ட் எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். "அது மட்டும் கிடையாது, இங்கே என்ன நடந்ததோ அதெல்லாம் உன் கிளான் பண்ணது மாதிரி தான் நீயும் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனை மயக்கப்பட வச்சுருவான். காங்கு வந்து அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல போட்டுருவான். அது மட்டும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா,
இங்கே எல்லாம் தடையாளத்தை அடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம செஞ்சுக்கலான்னு பண்ண மாரி ஏற்பாடு பண்ணிருங்க அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, 3ல் வந்திருப்பான். அந்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோன் எடுத்துருப்பான்ல, அத எடுத்திருப்பான். அத எடுத்து என்ன பண்றான்னா, இதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டோன எடுத்து தனக்குள்ள அத மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லான ஆரோ வெளிய வரும். அந்த மொத்த ஆரோவையும் பார்த்தீங்கன்னா, தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு வழியா நான் நெனச்சத சாதிச்சுட்டேன். பிளட் கிளாட் சுப்ரீம் பவர் அடைஞ்சுட்டேன். இனிமே என்னோட ஆட்டம் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறான். இதோட பார்த்தீங்கன்னா, சாப்டர் முடிவடையுது. சரிங்களா மக்களே? மக்களே என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக லைக் பட்டன் தட்டி விடுங்க மக்களே. அப்போ தான் நிறைய பேத்துக்கு என்னுடைய ரெக்கமெண்டேஷன் போகும். சரிங்களா மக்களே? அப்போ தான் எனக்கு வீடியோ போட கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சரிங்களா மக்களே? போக போக நான் 2 வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா மக்களே? டாட்டா பாய் பாய்.